Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். இந்த இந்துத்துவ வெறியை ஊட்டுவதற்காக இவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சாவா படம் தான் அப்படின்றது இல்லை. சாவானா வேற ஒன்றும் இல்லை, சிங்கக்குட்டின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து திருவிளையாடல், கர்ணன் இந்த மாதிரி எடுத்தால் அது வந்து மதத்தை பிடிச்சிருக்குன்றதுக்காக எடுக்கிற படம். இவங்க எடுக்கிற படம் பூரா என்னன்னா மதத்தை பிடிச்சிருக்குன்ற படம் இல்லை, அந்த மதத்துக்காரனை வெறுத்துரு அப்படின்னு சொல்கிற படம். ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும், அவுரங்கசீப் ஒரு மோசமான மன்னன், ஒரு இந்து மன்னனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இன்னொரு குற்றச்சாட்டு, அவுரங்கசீப் கோயிலெலாம் இடிச்சிட்டாரு. அவர் எங்கேயுமே கோயிலெலாம் இடிக்கலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு இடத்துல இடித்தார். இப்போ சிவாஜியை இந்து மன்னனாக சொல்லக்கூடிய இவர்கள், இதே பார்ப்பனர்கள், சிவாஜி நீ ஒரு சூத்திரன், உனக்கு முடிசூட்ட முடியாதுன்றாங்க. ஆனால் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க முக்கியமான விஷயம், அவர் வந்து ஒரு கொலை, ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறது சாதாரணமாக நிகழ்த்தப்படலை. முதல்ல கண்ணை பிடுங்குறாங்க, விரல்களை வெட்டுறாங்க, நகத்தை வந்து உருவி எடுக்கிறாங்க, கால்களை வெட்டுறாங்க, கால்களையும் உடனே இறந்தக்கூடாதுக்காக ஒவ்வொரு போர்ஷனாக வெட்டுறாங்க. துடிக்க துடிக்க சித்திரவதை செய்யப்பட்டு சம்பாஜியை வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ராஜா வந்து எதிரி ராஜாவை பிடிச்சாலும் மரண தண்டனை என்பது கொடூரமாக தான் இருக்கும். தூக்கில் போட்டு தொங்க விடுற மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. தாராஷிகோவை எப்படி கொண்டார் அவுரங்கசீப்? காஞ்சி போன ஆட்டுத்தோலை உப்பு தண்ணியில் முக்கி ஊற வச்சு அதை எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லாக டைட்டாக வச்சு தச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வெயிலில் நிற்க வச்சு சாயங்காலமாக அதை உரிச்சு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தலையை வெட்டி அந்த தலை ஒரு மாதம் அந்த கோட்டை வாசல்லே குத்தி தொங்க விட்டுருந்தாங்க. யாரோட தலையை? சொந்தானோட தலை. அப்புறம் சாம்பாஜிக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? அவுரங்கசீப்பை பொறுத்தவரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவர் வந்து இஸ்லாம் மதத்தை ரொம்ப நேசித்தவர், மற்ற மதங்களை வெறுத்தவர், இந்த நாட்டு முழுவதுமே இஸ்லாம் மதம் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டார். அதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் வந்து இந்த ஜிஸ்யா வரியெல்லாம் சொல்லுவாங்க. ஜிஸ்யான்ற வரியை பற்றி சொன்ன யாராவது ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அது என்ன வரி? ஜக்காத்துனா அது முஸ்லீம் கட்ட வேண்டிய வரி. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஜக்காத்துன்னு ஒரு வரி கட்டணும். அப்போ தான் அந்த அரசாங்கம் வந்து உங்களை பாதுகாக்கும். ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு திருத்து புனையப்பட்ட ஒரு கதையை சொல்ல போறாங்கன்ற படத்துல ஒரு இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் பணியாற்றிருக்காரு. அம்பாஜின்னு ஒரு வீரனை பற்றி கதை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்கும். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாச்சு, வேற வழி இல்லைன்னு மியூசிக் போட்டு கொடுத்துருக்கோம். மராட்டி அம்மனுடைய பயோபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஏமாத்தி கொடுத்துருக்காரு. கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வரலாற்று எழுத்தாளர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாவா படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் அதிர்வுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் அது தொடர்பான நிறைய காணொலிகள் வந்து சமீபமாக பார்க்க முடியுது. இது தொடர்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயம், மாமன்னன் திரு சிவாஜி அவர்களுடைய, சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மகன் சாம்பாஜி அவர்களுடைய வீர வரலாறை இந்த படம் பேசுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறு நிறைய விஷயங்களில் வந்து பேசு பொருளாக மாற்றிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய இந்த காரணம் என்ன, இந்த படம் எடுத்ததுக்கான காரணம் என்ன, தேசப்பற்று, மதப்பற்று, இப்படி பல விஷயங்கள் பற்றி இந்த படம் வந்து பேசுது. சாம்பாஜி அவர்களுடைய வரலாறு என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள். சாம்பாஜியோட வரலாறுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, தேசப்பற்று என்பது மதப்பற்றோடு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து கடந்த 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 2014 மோடி வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரை தேசப்பற்றுனாலே உன்னுடைய மதத்தை நீ தூக்கி பிடிச்சாதான் நீ தேசப்பற்றாளன் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. மதம் மண் சார்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை சொன்னது முதல்ல சொன்னது யாருன்னா சாவர்கர். இந்தந்த மண்ணை சேர்ந்தது இந்தந்த மதம் அப்படின்னு. அது உண்மை கிடையாது. ஒரு மனிதனின் அடையாளம் மதம் அல்ல, அவனது தாய்மொழி தான். நீங்கள் வந்து இன்றைக்கி ஹிந்துவாக இருக்கலாம், நாளைக்கு கிறிஸ்டினாக மாறலாம், நாளை கழிச்சு முஸ்லீமாக மாறலாம், அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஏத்திஸ்டாக கூட மாறிடலாம். இது எல்லாமே மாறும், உங்கள் மதர் டங் மாறாது. ஒரு மனிதனின் அடையாளம் என்பது அவனது தாய்மொழி தானே தவிர அவனது மதம் அல்ல. இந்த இந்துத்துவ வெறியை ஊட்டுவதற்காக இவங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. செய்வது இது ஒன்றும், இது இன்னைக்கு இந்த சாவா படம் தான் அப்படின்றது இல்லை. சாவானா வேற ஒன்றும் இல்லை, சிங்கக்குட்டின்னு அர்த்தம். சரிங்களா? சிவாஜி வந்து சிங்கம், அவருடைய பையன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இப்போ இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரிஸு, இது எல்லாமே
அதாவது எனக்கு மதப்பற்று இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் நான் என்ன படம் எடுப்பேன்னா, அந்த காலத்தில் வந்து திருவிளையாடல், கர்ணன் இந்த மாதிரி எடுத்தால் அது வந்து மதத்தை பிடிச்சிருக்குன்றதுக்காக எடுக்கிற படம். இவங்க எடுக்கிற படம் பூரா என்னென்னா மதத்தை பிடிச்சிருக்குன்ற படம் இல்லை, அந்த மதத்துக்காரனை வெறுத்துரு அப்படின்னு சொல்கிற படம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறத விட அவன் நாசமாக போகணுண்டா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும். அந்த சிந்தனையோடு தான் இந்த படங்கள் பூரா எடுக்கப்படுது. இந்த படங்களின் நோக்கமே இந்தியாவில் வன்முறையை தூண்டி சிறுபான்மையினர் மீதும் தாழ்த்தப்பட்டோர் மீதும் அடக்குமுறையை ஏவணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும், அவுரங்கசீப் ஒரு மோசமான மன்னன், ஒரு இந்து மன்னனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இன்னொரு குற்றச்சாட்டு, அவுரங்கசீப் கோயிலெலாம் இடிச்சிட்டாரு அப்படிம்பாங்க. அவர் எங்கேயுமே கோயிலெலாம் இடிக்கலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு இடத்துல இடித்தார். எங்கே இடித்தார்? காசியில் இடித்தார். எந்த கோயில் அடித்தார்? காசி விஸ்வநாதர் கோயிலை அடித்தார். சரி, அப்போ நீங்களே தான் சொல்கிறீங்களே காசி விஸ்வநாதர் கோயில் எவ்வளோ முக்கியமான கோயில், அதை அவர் இடித்தாருன்னு சொல்கிறீங்களே. இடிச்சிட்டு மறுபடியும் கட்டி கொடுத்தாரு. புனரமைக்கிறதுக்கா? இல்லை, என்ன நடந்திருக்குன்னா, இவங்களோட டீம் ஒரு பெரிய படை வந்து வங்காளத்தில் வந்து ஒரு கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு படையோடு போகிறாங்க. போகிற வழியில் அந்த காசி நகர்கிட்ட வரும்போது இவங்க படைகளில் நிறைய இந்துக்கள்லாம் உண்டு. இப்போ ராஜா மான்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்பருக்கு வந்து நண்பர் மாதிரி, ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கெல்லாம். அப்போ அவங்க எல்லாருமே அந்த படைகளில் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா வந்ததே வந்துட்டோம் காசிக்கு. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி போகிறனோடனே எல்லோரும் கவசத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு நேராக கிளம்பி போவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் குடும்பத்தோடு தான் போவாங்க. சரிங்களா? ராஜா போகிறாருன்னா ராஜா கூடவே அவருக்கு பிடிச்ச ஒரு 2-3 ராணிங்க, அவங்களுக்கு பணிப்பெண்கள், வேலைக்காரங்க, அதுன்னு ஒரு பெரிய பட்டாளமே வரும். தளபதிகளுக்கும் அது மாதிரி தான் வருவாங்க. அந்த ரஜபுத்திர தளபதிகளில் என்ன சொல்கிறாங்க, வந்ததே வந்துட்டோம், ஒரு கேம்ப் அடிச்சிருவோம் இங்கே, எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் காசி போய் கோயிலெலாம் பார்த்துட்டு வரணுன்றாங்க. சரி போங்கன்னு சொல்லிட்டு கூடாரம் போட்டுடுறாங்க. எல்லோரும் போயிட்டாங்க. சாயங்காலமாக வர்றாங்க. வந்தால் 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களை மட்டும் காணும். என்ன ஆச்சுன்னா, அவங்க பொண்ணுங்களை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை காணும்னு தேடிட்டு இருக்காங்களே, எங்கடா போகிறீங்கன்னா, இந்த கோயில் மட்டும் தான் போகணும். அப்போ தான் கிளம்பி வர்றாரு. வந்தவுடனே அந்த பார்ப்பனர்லாம், அந்த முஸ்லீம்லாம் உள்ளே வரக்கூடாது கோயிலுக்குள்ளே அப்படின்னு 2 அப்போ அப்படின்ட்டு நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போய் எந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் காட்டுறாங்க. அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அதோட தும்பிக்கையை பிடிச்சி இழுத்து பார்த்தா கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது படியோட. உள்ளே இறங்கி போய் பார்த்தா அந்த காணாமல் போன 2 பெண்களையும் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. யார்? பார்ப்பனர்கள். அது வரலாற்று பதிவு. இது வரலாற்றில் இருக்கு. ஆதாரங்கள் இருக்கு. அதில் ஆதாரம் இல்லாமல் நான் என்ன கதையாக விட முடியும்? அதுக்கப்புறம் அந்த பெண்கள் பிணங்களை ரிட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த பார்ப்பனர்கள் யாரோ அவங்கள தண்டிக்கப்பட்டு கோயிலை அசுத்தப்படுத்தியிருக்காங்கன்னு கோயிலை இடிச்சிட்டு புது கோயில் கட்டி கொடுக்குறாரு. இது ஒரு இடம்தான் அவுரங்கசீப் கோயிலை இடித்த சம்பவம். மற்றபடி எங்கேயும் சம்பவமே கிடையாது. இதில் சிவாஜி எடுத்திங்கன்னா, சிவாஜி வந்து கிளம்புறது வந்து ஷாஜகான் காலத்திலேயே கிளம்பிடுறாரு. ஷாஜகானோட இறுதி காலத்தில் கிளம்புறாரு. அப்போ ஷாஜகான் இவரை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலை. அதை தொடர்ந்து ஷாஜகான் வயசாகி அவர் சாகக்கூடிய கட்டத்தில் இருக்கும்போது அண்ணன் தம்பி 4 பேருக்கும் சண்டை. தாரா ஷுகோன்றது தான் ஃபஸ்ட்டு பையன். அவுரங்கசீப் 3வது பையன். முராதுன்னு இன்னொரு 4வது பையன் இருக்கிறான். இந்த 3வது 4வது பையனும் ஒரு டீமு, ஃபஸ்ட்டு பையனும் செகண்ட் பையனும் ஒரு டீமு. இப்படி இருக்கும்போது அந்த செகண்ட் பையன் வந்து அதாவது 4th பையன் வந்து அந்த முராது வந்து நான் தான் சுல்தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இவர் அவுரங்கசீப் வந்து நான் முல்லாவாக போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ பேசும்போது இவர் வந்து ஹசரத் ஜின்னு தான் கூப்பிடுவார் அண்ணனை. இவர் வந்து பகதூர் ஷா அப்படின்னு தான் கூப்பிடுவார் தம்பியை. ஆனால் அது ஃபுல்லாக ஏமாத்து வேலைன்னு அவனுக்கு தெரியல. தாரா ஷுகோ கொன்ன உடனே அந்த 2வது பையன் பாரசீகத்துக்கு ஓடி போயிடுறான். முராதை அவுரங்கசீப் போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு அவர் ராஜாவாயிடுறாரு. இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்தது வந்து இந்த கான் செங்கிஸ்கானோட வாரிசுகளாக தங்களை அறிவித்து கொண்டவர்கள். செங்கிஸ்கான் சொன்னது என்னென்னா, லீடர்ஷிப் அப்படிங்கிறது பை ஹேர்லூம் வரக்கூடாது, வாரிசு முறையில் லீடர்ஷிப் வரக்கூடாது.
எவன் திறமையானவனோ அவன் தான் லீடராக வரணும். எனக்கு பையன்ற ஒரே காரணத்துக்காக அவன் அடுத்த ராஜாவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவனோட 4வது பையன் திறமைசாலியாக இருக்கலாம். எவன் திறமைசாலியாக இருக்கானோ அவன் வந்துக்கோ, அதனால் எனக்கு வாரிசு வந்தான்னு நான் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுலேருந்தே அந்த வம்சத்தில் யாரையும் வாரிசுன்னு அறிவிக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுன்னா, தலைவர் மண்டையை போட்டாருன்னா இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாருக்கும் டர் ஆகிடும். எவனை போட போகிறான்னு தெரியாதுன்ற மாதிரி. அதுக்கு எல்லா காலத்துலேயும் நடக்கும். அது வந்து பாபருக்கு மட்டும்தான், பாபருக்கே நடந்தது. அவர் இவ்வளோக்கும் ஒரே பையன். அவங்க சித்தப்பாக்கெல்லாம் வந்து அந்த இடத்த பிடிக்க வந்துட்டாங்க. ஹுமாயூனுக்கு நடந்தது, ஜஹாங்கீருக்கு நடந்தது. ஜஹாங்கீருக்கு போட்டி யாருன்னா அவர் பையனே. ஏன்னா ஜஹாங்கீர் ஃபுல் குடி. அப்போ அக்பர் என்ன சொல்கிறாரு, இவன் திருந்த மாட்டான், என் பையனை போட்டுருங்க, என் பையன் அவன் பையனை போட்டுருங்க, குஸ்ரு கான்னு பேர், அவனை போட்டுருங்க அப்படின்னு. அவன் அப்புறம் நான் தான் அடுத்த ராஜான்னு அவன் சொல்லி தெரிய ஆரம்பிச்சான். அப்பா ராஜா ஆனதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேன்னா அவன் கிளர்ச்சியெல்லாம் பண்ணி இவர் அவனை துரத்திட்டுலாம் நடந்த கதையெல்லாம் உண்டு. அப்புறம் ஜஹாங்கீர் பிள்ளைங்களையும் ஷாஜகான் மற்ற பசங்களோட சண்டை போட்டு தான் ஜெயிக்கிறாரு. ஷாஜகானும் அதே மாதிரி அவுரங்கசீப் மற்ற பசங்களெல்லாம், அது வரிசையாகவே இது நடக்கக்கூடிய விஷயம். இங்கே அவுரங்கசீப் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொஞ்சம் அப்பான்னு மூச்சு விடலான்னு பார்க்குறப்ப சிவாஜி பெருசாக டெவலப் ஆகிட்டார். இப்போ சிவாஜியை இந்து மன்னனாக சொல்லக்கூடிய இவர்கள், இதே பார்ப்பனர்கள், இதே சித்பவன் பார்ப்பனர்கள் தான் சிவாஜி நீ ஒரு சூத்திரன், உனக்கு முடிசூட்ட முடியாதுன்றாங்க. சித்பவன் பார்ப்பனா காசிய இல்லை, அது மகாராஷ்டிராவில் இருக்க பார்ப்பனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு சூத்திரன். இது சொல்கிறது யாருன்னா அவங்களோட குருன்னு நமக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே, ராமதாஸ்னு ஒருத்தர். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, சிவாஜி அவருடைய மந்திரி வளர்த்தவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று எல்லாம் போய். அவங்க அப்பா வந்து பூனேயோட ஜாகீர்தார். சரியா? அவர் மிக சிறப்பாக செயல்படுற. ஜாகீர்தார்ன்றது ஒரு போஸ்ட் மாதிரி, கவர்னர் மாதிரி, கலெக்டர் மாதிரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மாதிரி. அப்போ இவர் நல்ல செயல்படுறாருன்னு பார்த்துட்டு பக்கத்து சுல்தானேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பெங்களூர் ஜாகீர்தாருக்கும் நீங்களே ஜாகீரா இருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 இடத்துக்கும் கலெக்டராக இருங்கன்ற மாதிரி. அப்போ இவர் அங்கேருந்து, இது வந்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலகட்டத்தில் இல்லை, இது ஷாஜகானோட காலத்துலேயே. அப்போ அவர் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே பார்த்துக்கிறது சிவாஜியோட மாமா பார்த்துக்கிறாரு. இந்த ராமதாஸ் யாருன்னா பூனே கோட்டையில் சிவாஜி குடும்பத்துக்கு கணக்கு பிள்ளை. அவர் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிற ஃபேமிலி, வெறும் அக்கௌண்டன்ட்டு. ஓகே, ஒரு அக்கௌண்டன்ட்டே என்னவோ அவர் தான் மென்டாரு, அவர் தான் இவரையே வளர்த்தாரு. ஜீஜாபாயும் சிவாஜியும் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, என்னவோ அனாதையாக சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க, இவர் தான் சோறு போட்டு வளர்த்தாருன்ற ரேஞ்சுக்கு நமக்கு கதை சொல்லி வச்சுருக்கிறாங்க. இல்லை, சின்ன வயசில் நானே அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்க வீட்டு கணக்கு பிள்ளை. அவர் இவங்க தான் பணக்காரங்க. சிவாஜி 16 வயசுலேருந்தே கோட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிடிக்கும்போது பல கோட்டைகளில் சில கோட்டைகள் வந்து இவங்க அப்பா வேலை பார்க்குற சுல்தானோட கோட்டையாக மாட்டிக்குது. அவங்க அப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிடறாரு. அதனால் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு நேராக பேச்சுவார்த்தைக்கு வரன்னு கூப்பிட்றாரு. வந்தவுடனே நீ பிடிச்ச கோட்டையெல்லாம் விட்டுறணும், அட்லீஸ்ட் என்கிட்டருந்து பிடிச்ச கோட்டையை விட்டுரு, நீ மற்ற இடத்துல பிடிச்சது வேணால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அதோட ஒரு 24 வயசு வரை அவர் வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாரு. இவங்க அப்பாவும் மனசு மாறிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு சுல்தான். சுல்தானே சொல்லிடுறாரு. ஆமாம், அதனால் அவங்க அப்பா முஸ்லீமாக மாறிக்குது, அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போது சத்ரபதி மாமன்னன் சத்ரபதி சிவாஜியினுடைய அப்பா வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டார். ஆமாம் ஆமாம், கடைசி காலத்தில் நம்ம திரு அறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஒரு நாடகம் எழுதி அதை தானே நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள், சிவாஜி நடிகர் திலகம் நடிகர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இந்து ராஜ்யம் அப்படின்ற ஒரு இது பண்ணாங்க. அவருடைய இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுறதுன்னா இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு காவலர் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்படின்னு பேரே வந்து. அண்ணா ஏன் இந்து ராஜ்யம்னு வச்சாருன்னா, சட்டையர். அது என்ன சட்டையர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்சல் கான்னு ஒரு கோல்கொண்டா சுல்தானோட தளபதி, அவனோட மீட்டிங்கில் நம்ம புலிநகத்தை வச்சு வைத்த கிழிச்சாருன்றதெல்லாம் கேள்விப்படுறோம்ல. அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நம்மளை மன்னர்னு முடிசூட்டணும்னு அவர் முடிவு வர்றாரு. ஏன் அப்படின்னா, எங்கே போனாலும் நீ ஜாகீர்தார் புள்ள தானே அப்படின்றாங்க. இவர்கிட்ட 375 கோட்டை இருக்குது சிவாஜி அவர்கிட்ட. ஆமாம், 375 கோட்டை இருந்தாலும் என்னை ஜாகீர்தார் தான் கூப்பிட்றாங்க. ஸோ எனக்கு மன்னனாக முடிசூட்டுவோம், அப்போ இந்து முறைப்படி மன்னனாக முடிசூட்டணும் அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை நீ சூத்திரன், உனக்கு முடி சூட்ட முடியாது. யார் சொல்றாரு? ராமதாஸ் தான் சொல்றாரு. ஒரு அந்த வளர்ப்பு தந்தைன்னு அக்கௌண்டன்ட். ஓகே, அந்த அக்கௌண்டன்ட் தான் எல்லா பார்ப்பனர்களையும் சேர்த்து வச்சுட்டு என்ன சொல்றாரு, நீ சூத்திர, உனக்கு முடி சூட்ட முடியாது அப்படின்றாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன்
அவன் தான் என்ன பண்ணுறான், நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காசியில் போய் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து, இல்லை இவர் சூத்திரன்லாம் இல்லை, இவர் ரஜபுத்திர அக்னி வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி அவருக்கு 1 கோடி ரூபா காசு கொடுக்குறாங்க. 1 கோடியா? ஆமாம். இது நீங்கள் சொல்கிற காலகட்டம் 1660 70களில் 1600களில் 1600களில் 1 கோடி ரூபாயா? ஆமாம், 1 கோடி ரூபாய் கொடுத்து, அது மதிப்புள்ள காசு, பொற்காசு அந்த மாதிரி கொடுத்து அவரோட வந்த 100 பார்ப்பனர்களுக்கு 16,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கூட்டு வந்து இங்கே ஒரு யாகத்தை வளர்த்து, இவர் சூத்திரன்லாம் கிடையாது, சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சடங்குகள்லாம் பண்ணி முடிசூட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 40 நாள் பிராமண போஜனம் நடக்குது. பல வகையான உணவு வகைகளோடு சாப்பாடெலாம் போட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும். இது எத்தனை நாள் நடக்குது? 40 நாள் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சு உட்கார்றாரு. இப்போ லோக்கல் சித்பவன் பார்ப்பனர்கள்லாம் என்ன கடுப்பாகுதுன்னா, ஆஹா இவன் இவ்வளோ செலவு பண்ணுவான்னு தெரிஞ்சால் இதை நம்மளே பண்ணியிருந்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டேன்டா, வெளியூர் ஆட்டக்காரன் வந்து வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு கடுப்பாக வராங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே 4வது மாதமோ 5வது மாதம் சிவாஜியோட அம்மா இறந்துடுறாங்க. ஆமாம், இறந்த உடனே சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களா தப்பான முறையில் அவங்க பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, சரியான முறையில் எப்படி பண்ணலான்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி முடிசூட்டு விழா நடக்குது. உலகத்தில் எந்த ராஜாவாவது 2வது வாட்டி முடிசூட்டுவானா? 2வது வாட்டி பிரைம் மினிஸ்டர், 2வது வாட்டி பிரசிடென்ட்லாம் ஓகே, ராஜாவுக்கு 2வது வாட்டி முடிசூட்டிருக்காங்க. ராஜாவுக்கு முடிசூட்டுறதுனா ஒரு தடவை தான், அதோட அவர் செத்துட்டாருன்னா அவருக்கு அடுத்த பையனுக்கு அடுத்த வாரிசுக்கு தான் முடிசூட்டுவாங்க. ஒரே ராஜா தானே தனக்கு 2 வாட்டி முடிசூட்டி கொள்ளக்கூடிய அவலத்துக்கு சிவாஜியை இந்த பார்ப்பனர்கள் தள்ளினார்கள். அதனால தான் சட்டையரா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு அண்ணா பேர் வச்சார். அவர் இந்து பெருமைன்னு வைக்கல, இந்துக்கள்லாம் சேர்ந்து இவரை அசிங்கப்படுத்துனாங்கன்றதுக்காக தான் அந்த பேரை வச்சார். இப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் சாம்பாஜிக்கு வருவோம். சாம்பாஜி வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர குடி, பொம்பளை சோக்கு, இந்த மாதிரி பயங்கரமான சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதனால் சிவாஜியை கடுப்பாக என்ன பண்ணுறாரு, பன்வாலான்னு ஒரு கோட்டையில் அவனுக்கு சிறையில் வச்சிடறாரு. சிறைனா என்ன, ஆக்சுவல் ஜெயில் கிடையாது, ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் இருக்க முடியும், வெளியே வர முடியாது. இப்போ சாம்பாஜி என்ன பண்ணுறாப்புல, இங்கே இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிடுறாப்புல. தப்பிச்சு ஓடி அவர் வந்து முகலாயர்கிட்ட சிக்கிடுவோன்னு ஒரு பயம் வந்துடுது. பயம் வந்தோடனே திருப்பி வர்றாரு அப்பாக்கிட்டே. அப்பா வந்தோடனே திருப்பி ஒழுங்காக இரு அப்படின்றாரு. அப்பவும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அதே நேரத்தில் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்தை போடலான்னு சொல்லி வரும்போது தான் அந்த ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறது, அந்த செய்திகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பாவும் பையனும் எஸ்கேப் ஆகி வர்றது. மீண்டும் சாம்பாஜி சிறை வைக்கப்படுகிறார். ஏன்னா சாம்பாஜியால் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியல, பெண்கள் பழக்கத்தை விடமாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப பிரச்சனையாகுது. இப்படி ஆகும்போது சொய்ராபாய்னு அவருக்கு சிவாஜிக்கு 2வது மனைவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ராஜாராமன் ஒரு பையனும் இருக்கான். அந்த அம்மா என்ன நினைப்பில் இருக்குன்னா, சிவாஜி எப்படி இருந்தாலும் சாம்பாஜி ஜெயிலில் தான் கிடப்பான், நாம் வந்து சிவாஜி செத்துட்டான்னா நம்ம பிள்ளை தான் அடுத்த ராஜான்னு நினச்சி ஆவலோடு உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் 1678 தான் சிவாஜி சாகிறாருன்னு நினைக்கிறேன். செத்த உடனே அதிகாரிகள்லாம் சேர்ந்து சாம்பாஜியை வெளியே விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டோடனே அவர் அடுத்த ராஜாவாயிடுறாரு. இப்போ சொய்ராபானு கடுப்பில் இருக்காங்க. சாம்பாஜியோட பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்ரிமெண்ட் படி அவுரங்கசீப்போட அரண்மனையில் தான் வளர்றாரு. அவர் சின்ன பையன்லேருந்து. சாம்பாஜியோட பையன் ஷாஹூஜின்னு பேர் அவர். இப்போ இந்த சாம்பாஜிக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவுரங்கசீப்புக்கு இன்னொரு பையன் இருக்கான், 2வது பையன் வருதான், அவன் பேர் அக்பர். அவன் என்ன பண்ணுறான், அப்பாவை போட்டு தள்ளிட்டு நம்ம ராஜாவாகணும்னு பிளான் பண்ணுறான். சரியா? அப்போ அக்பரை வந்து அடக்கணும்னு தேடும்போது அவன் தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடுறவனுக்கு சாம்பாஜி அடைக்கலம் கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ அங்கேருந்து நோட்டீஸ் வருது, அந்த அக்பரை முதல்ல வெளியே விடு, அவன் வந்து எங்கள் அரசாங்கத்துக்கு சதிகாரன். ஆனால் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, அவுரங்கசீப்புக்கு எதிராக அக்பர் அவர்கள் சம்பாஜிக்கு உதவி பண்ணுறார். என்ன உதவி பண்ணுறாருன்னா, இவரை வந்து கடந்த 9 வருஷமாக அவுரங்கசீப்பால் சம்பாஜியை எதுவுமே பண்ண முடியல. இவர் மிகப்பெரிய ஒரு வீரதீரமான செயல்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காரு. அவுரங்கசீப் வந்து தன்னுடைய கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு
எப்போ நான் வந்து சம்பாஜியை அடக்கிறவனோ என் காலுக்கீழே கொண்டு வரவனோ அப்போ தான் நான் அந்த கிரீடத்தை போடுவேன்னு ஒரு சபத்தை எடுத்துக்கிட்டு 9 வருஷமாக இருக்கார். அப்போது இவங்க கூட வந்து ஒரு 2 ட்ரைட்டர்ஸ் வராங்க, அதாவது துரோகிகள். அதாவது சம்பாஜி கூட ராஜ்யத்தை பகுந்து சொல்லி 2 பேர் கேட்குறாங்க, தாதாஜி கானாஜின்னு 2 கேரக்டர். அவங்க வந்து கேட்கும்போது ஒரு பகை உருவாகுது. இதை வச்சு தான் வந்து அவரை மாட்டி விடுறதுக்கான திட்டங்கள் நடக்குது. இதை வந்து சொல்கிறது அக்பர் போய் சொல்கிறாரு. அதுக்காக வந்து உனக்கு வந்து நான் வந்து அடைக்கலம் தரேன், நீ வந்து உனக்கு அது அவுரங்கசீப்பால் உனக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சம்பாஜி வந்து ஒரு உத்தரவாத தர்ற மாதிரி தான் படத்தில் காட்டுறாங்க. இல்லை, அது ஆக்சுவலாக நடந்தது இதுதான். அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்தால் நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அவர் பாரசீகம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னே தெரியாது வரலாறுல. அக்பர் ஆமாம், அவுரங்கசீப்போட பையனாக அக்பர். சாம்பாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் அப்போல்லாம் பெரிய சண்டை கண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசாமல் தான் இருக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கோல்கொண்டாலையும் பிஜாப்பூர்லேயும் அவுரங்கசீப்புக்கு எதிராக போர்க்கொடிகள் உயர்த்தப்படுது அப்படின்ன உடனே அவர் படையோடு அங்கே வர்றார். அங்கே வந்த நேரத்தில் தான் இந்த சொய்ராபாய் இருக்காங்க பார்த்தீங்களா, சொய்ராபாய் ப்ளஸ் ஷிர்கே அப்படிம்பாங்க. ஷிர்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிளான், ஒரு சாதின்னு வச்சுக்கலாம் நீங்கள், அது ஒரு குழு. அந்த ஷிர்கே சாதியை சேர்ந்தவங்க தான் சொய்ராபாய். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, சாம்பாஜி வந்து இப்போ அவுரங்கசீப் தேவையில்லாமல் நம்ம மேலே படையெடுத்தானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் மலைப்பகுதிக்கு மறைவாக போயிடுறார். சாம்பாஜியும் அவுரங்கசீபும் சண்டை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே போயிருக்காது, இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி கீழே போயிருக்காது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அந்த அவுரங்கசீப் காலத்தில் டச், போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு. அவங்க 1498 வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1610 கிட்ட 10 கூட இல்லை, 1600 வந்து ஆரம்பத்துலேயே டச் வந்துடுது. 1630 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1660 ஃப்ரெஞ்சு, 4 பேர் வந்துட்டாங்க. வந்தோம் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா அடி வாங்கினாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1754 கிட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இழுத்து மூடியிருப்பாங்க. அவ்வளோ லாஸில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஃபண்டே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் தம்பியில் நடந்த தகராறில் ராபர்ட் கிளைவ் கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே இருந்ததுனால தப்பிச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தப்பிச்சுது. இல்லைனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ இழுத்து மூடியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்துடும், அங்கே போனோம்னா அது வேறு எங்கேயோ போகும். ஏன்னா ஏற்கனவே இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது சாம்பாஜி மேலே, நீங்கள் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னு. அப்போ நம்ம தேவையில்லாமல் அவனை சொரிய வேணான்னு சொல்லிட்டு சாம்பாஜி வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடறாரு. இப்போ இந்த சொய்ராபாயும் இந்த ஷிர்கே குரூப்பும் தான் அவர் எங்கே இருக்காருன்றதை அவுரங்கசீப்புக்கு போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுத்து ஒவ்வொரு நாள் எந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு அந்தந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. கரெக்டாக போய் பிடிச்சிடுறாங்க. ஆனால் இன்னொரு வரலாற்று பதிவும் இருக்குது. சம்பாஜி அவர்கள் தன்னுடைய சித்தியை வந்து தண்டனை கொடுத்து கொண்டுட்டாரு. அதாவது தன்னோட அப்பாவுக்கு விஷம் வச்சது அது மூணாவது ஒய்ஃப். ஆமாம், அது மூணாவது. ராஜாராமோட அம்மான்னு சொல்லுவாங்க. அது வந்து சொய்ராபாய் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடையாது, அவங்க தான் போட்டு கொடுக்குறது இவனை. ஓகே ஓகே, அவங்க தான் இவனை போட்டு கொடுத்தது. ஸோ இப்போ வந்து பிடிச்சிட்டாங்கன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவங்க வந்து அவர் சொல்கிறார் 3 விஷயம். எங்கள் முகலாய படையில் யாரோ ஒரு தளபதி வந்து போட்டு கொடுக்குற ஆள், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவன் யாருன்னு சொல்லு. அதுதான் அக்பர் கேரக்டர். அந்த அக்பருக்காக போட்டு கொடுக்குற ஆள் யார் அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. 2வது, ரீசண்டாக நீ முகலாய டெரிட்டரியில் பிடிச்ச அந்த கோட்டைகளை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் ஒரு அதனால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஒரு அபராத தொகை. இந்த 3 தான் கண்டிஷன். மதம் மாறுறது இல்லை, இந்த 3 தான் கண்டிஷன் முதல்ல சொல்கிறாங்க. இல்லை 3மே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியனாக மாறிக்கும். இந்த 3மே வேண்டாம், ஆனால் அந்த தளபதியை மட்டும் எங்களுக்கு யாருன்னு சொல்லிவிடு. எங்கள் படைகள்லேயே ஒருத்தன் இருந்துக்கிட்டு உளவு வேலை பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. இல்லைனா இஸ்லாமியனாக மாறுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நக்கலாக சாம்பாஜி என்ன சொல்கிறாருன்னா, வேணா உன் பொண்ணை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அப்புறம் வேணா நான் யோசிக்கிறேன் அப்படின்னா. அப்போ தான் கடுப்பாகுது. அப்பவும் சிறை பிடிச்சப்பவும் அவன் உன்னை வந்து மன்னராக தான் நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். நான் உன்னை மன்சப்தாராக தான் ட்ரீட் பண்ணுறேன். மன்சப்தார்ன்றது அவங்களோட பர்ஷியன் வேர்டில் மன்சப்தார்னா மண்ணுக்கு சொந்தக்காரர்னு அர்த்தம், மன்னர்னு அர்த்தம். அவர் சிவாஜி காலத்துலேயே மன்சப்தாராக ஏற்றுக்கிட்டார். பார்ப்பனர்கள் வந்து மன்னராக முடிசூட்ட மாட்டேன்னு சொல்லும்போதே அவுரங்கசீப் வந்து இவரை மன்னராக ஏற்றுக்கிட்டார்.
நான் உங்களை ஒரு மன்சப்தாராக தான் ட்ரீட் பண்ண முடியும், வேறு மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. எங்கள்கிட்டருந்து பிடிச்ச கோட்டைகளை கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு நஷ்டஈடை கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்து எங்களுக்குள்ளே இன்னும் தளபதியாக ஒருத்தங்க இருக்கான், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதுக்காக இருக்கிற எல்லா தளபதியும் நான் தலையை வெட்ட முடியாது. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவனை காமிச்சு விடுங்கன்றாங்க. இல்லை கோட்டையை நீயே வச்சுக்கோ, நஷ்டஈடெலாம் கொடுக்க வேணாம், அந்த தளபதியை யாருன்னு சொல்லிவிட்டு முஸ்லீமாக மாறிக்கும். அதுவும் முடியாதுங்க. அதுக்கு இருந்தாலும் சொன்ன நக்கலான பதில் தான் கடைசியில் அவருக்கு கடுப்பாது. ஆனால் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க முக்கியமான விஷயம், அவர் வந்து ஒரு கொலை, ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறது சாதாரணமாக நிகழ்த்தப்படலை. முதல்ல கண்ணை பிடுங்குறாங்க, விரல்களை வெட்டுறாங்க, நகத்தை வந்து உருவி எடுக்கிறாங்க, கால்களை வெட்டுறாங்க, கால்களையும் உடனே இறந்தக்கூடாதுக்காக ஒவ்வொரு போர்ஷனாக வெட்டுறாங்க. துடிக்க துடிக்க சித்திரவதை செய்யப்பட்டு சம்பாஜியை வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது தான். பார்த்தீங்கன்னா எந்த ராஜா வந்து எதிரி ராஜாவை பிடிச்சாலும் மரண தண்டனை என்பது கொடூரமாக தான் இருக்கும். தூக்கில் போட்டு தொங்க விடுற மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அது போலவே தனிப்பட்ட இடத்துல வச்சுலாம் மரண தண்டனையை நிறைவேற்ற மாட்டாங்க, பப்ளிக்கில் வச்சு தான் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பதற்காக. இது எல்லா ராஜாவும் பண்ணுறது. ஒன்று புரிஞ்சுங்க, ராஜாவுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. எந்த ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு அதிகாரம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே, பேஷ்வா 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 எவ்வளோ பெரிய வீரமான பார்ப்பன மந்திரிகளாக இருந்தாங்கன்னு. அவங்க தான் சிருங்கேரி மடத்தை இடித்தாங்க. அவன் இந்து தானே. சிருங்கேரி மடம் என்ன முஸ்லீம் மடமா? சங்கராச்சாரி இருக்கிற மடம் தானே. அந்த மடத்தை யார் இடித்தது? பேஷ்வா தான் இடித்தாங்க. பூனாவில் இருக்க பேஷ்வா தான் இடிக்கிறாங்க. அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுத்தது யார்? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் என்ன இந்துவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது பூராமே தவறான ஒரு இது. இல்லை, இன்னொன்றும் சொல்லப்படுற வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சம்பாஜிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றதுக்கு அப்புறம் கழுத்தை வந்து வெட்டி தன்னுடைய தலையை ஒட்டுமொத்த அவருடைய ஒரு ஆண்டு பிரதேசங்களுக்கு வந்து பூர்வமாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற குறிப்புகளையும் சொல்லப்படுது. அது ராஜா அப்படி தாங்க பண்ணுவார். தாராஷுகோவை எப்படி கொண்டாங்க? சொந்த அண்ணன் தாராஷுகோவை எப்படி கொண்டார் அவுரங்கசீப்? காஞ்சி போன ஆட்டுத்தோலை உப்பு தண்ணியில் முக்கி ஊற வச்சு அதை எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லாக டைட்டாக வச்சு தச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வெயிலில் நிற்க வச்சு சாயங்காலமாக அதை உரிச்சு எடுத்துட்டாங்க. தோலை உரிக்கிறது சொல்லுங்க. தோலை உரிச்சு அதை எடுத்தால் என்ன இந்த தோலோடு பிச்சுக்கிட்டு வரும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தலையை வெட்டி அந்த தலை ஒரு மாதம் அந்த கோட்டை வாசல்லே குத்தி தொங்க விட்டுருந்தாங்க. யாரோட தலையை? சொந்த அண்ணனோட தலையை. அப்புறம் சாம்பாஜிக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? சொந்த அண்ணன் முஸ்லீம் தான். மற்ற மன்னர்கள் அக்பர் காலகட்டத்தில் ஒரு அக்பர்னு ஒருத்தர் வந்துட்டார், இஸ்லாமியனுடைய அந்த முகம் வந்து மாறப்பட்டது, அதெல்லாம் வந்து சொல்லப்படுது ஓகே. ஆனால் அவுரங்கசீப்பை பொறுத்தவரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவர் வந்து இஸ்லாம் மதத்தை ரொம்ப நேசித்தவர், மற்ற மதங்களை வெறுத்தவர், இந்த நாட்டு முழுவதுமே இஸ்லாம் மதம் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டார். அதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் வந்து இந்த ஜிஸ்யா வரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து முஸ்லீம்ஸா இருந்தன்னா உனக்கு வரி கிடையாது, நீ இந்துவா தொடரணும் எனக்கு வரி கட்டி ஆகணும் அப்படின்றது. அதான் தப்பாக சொல்லி வச்சு எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஜிசியான்ற வரியை பற்றி சொன்ன யாராவது ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அது என்ன வரி? ஜக்காத்துனா அது முஸ்லீம் கட்ட வேண்டிய வரி. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஜக்காத்துன்னு ஒரு வரி கட்டணும். அப்போ தான் அந்த அரசாங்கம் வந்து உங்களை பாதுகாக்கும். ஜிசியான்ற வரி நீங்கள் முஸ்லீமாக இல்லைன்னா உங்களை பாதுகாப்பதற்காக கட்ட வேண்டிய வரி. இது முகமது நபி காலத்திலே வந்துருச்சு. ஜக்காத் வரி வந்து இஸ்லாமியர்கள் கட்ட வேண்டிய வரி, ஜிசியான்ற வரி முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்ட வேண்டிய வரி. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, மத தலைவர்கள் மட்டும் இந்த வரியை கட்ட வேணாம். சரிங்களா? ஒரு சர்ச் இருக்குது, சர்ச்சு ஃபாதர் இருக்காருன்னா அவர் கட்டணும்னு அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயருங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் தான் மத தலைவர்கள், எங்களுக்கும் வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவுரங்கசீப் காலத்தில் கூட இங்கே ஏற்கனவே இருந்த பிராமணனாகவே இருந்துட்டு முஸ்லீமாக மாறினா இன்னும் நல்ல பலன் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு மாறினவன் இருப்பான் பார்த்தீங்களா? அதில் 4 பேர் போய் அவுரங்கசீப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. இவன் மத தலைவர்லாம் இல்லை, இவன் பூசாரி, இவனுக்கும் வரியை போட்டுட்டாங்க. சரியா? அப்போ பூசாரிக்கும் வரியை போட்டாங்கன்னொன்னே ஐயோ, நம்ம ஊரில் அதான் எப்பவும் சொல்லாங்க, பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படிம்பாங்க. இந்துக்களுக்கு பிரச்சனைனா பார்ப்பனர்கள் வரமாட்டாங்க. பார்ப்பனர்களுக்கும் அந்த ஜிசியா வரியை போட்டாங்கன்றதுனால ஐயோ அவன் கொடுங்கோலன், இந்துக்கள் மேலேயே வரியை போட்டான். இதெல்லாம் சொன்னாங்களே, ஜெசியா ஜிசியா ஜெசியான்றாங்களே, ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேறாங்க? அது எல்லா முஸ்லீமும் கட்டிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா
யாராவது முஸ்லீம் பெரியவர்களெல்லாம் போய் கேட்க வேணாம், நம்ம கூகுள்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிவிடும் அந்த அக்கா. ஜக்காத்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லிடும். இது மாதிரி எ முஸ்லீம் ஹூ ஹேஸ் டு பே ஹிஸ் ரிலீஜியஸ் டேக்ஸ் அப்படின்னு. இஸ்லாமியராக இருப்பதனால் நீங்கள் கட்ட வேண்டிய வரி அது. இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்களாங்க, கோயில் கொடைக்கு வரி கட்டுன்னு, அந்த மாதிரியான ஒரு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக புரியுறதுன்னா, கோயிலில் குடம் வச்சுருக்கோம், தலைக்கட்டுக்கு ஒரு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது எத்தனை பேர் திருமண மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் அத்தனை வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இஸ்லாமியர்கள் செலுத்த வேண்டிய வரி ஜக்காத், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கட்ட வேண்டிய வரி ஜிசியா. அந்த வரியில் மத குருமார்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. ஸோ இந்த படத்தில் வந்து அப்போனா வாண்டடாக இந்த வரலாற்றை திருச்சி ஒரு மாதிரி புனைவாக கடந்த 12 வருஷமாக அதானே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இந்த இப்படி ஒரு படம் ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு திருத்து புனையப்பட்ட ஒரு கதையை சொல்ல போகிறாங்கன்ற படத்தில் ஒரு இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் பணியாற்றியிருக்கார். ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த இசையை கொடுத்துருக்கார். அவரோட இசை வந்து பல இடங்களில் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு தேட்டர்கள் அப்படியே புல்லரிச்சுக்கிட்டு சிரித்துட்டு அப்படி காணொலி வெளியிடுறாங்க. வாட் ஒண்டர்ஃபுல் பிஜிஎம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவரையே அதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது இதுதான் கதை, இப்படி தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. சாம்பாஜின்ற ஒரு வீரனை பற்றி கதை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்கும். அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாச்சு, வேறு வழி இல்லைன்னு மியூசிக் போட்டு கொடுத்துருக்கோம். மராட்டி அம்மனுடைய பயோபிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க. மற்றபடி அவர் வந்து தெரிஞ்சே அவர் ஏன் போய் ஒரு இஸ்லாமிய காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து அவர் போய் ஏன் மியூசிக் போட போகிறாரு? ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். நான் படத்தை பார்த்துருப்பாரு இல்லையா? படத்தை பார்க்கும்போது அக்ரிமெண்ட் முதல்ல போட்டாச்சு இல்லைங்க, அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண முடியாது இல்லை. வேறு வழி இல்லைன்னு வாங்கின காசுக்கு மியூசிக்கை போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பார். இல்லைனா அது ஒரு சர்ச்சையாக்கி அதையே ஒரு விளம்பரமாக்கியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மறுத்து விட்டார் பாருங்க, இஸ்லாமியர்ன்றதுனால மறுக்கிறாரு அப்படின்னா அப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருப்பாங்க. அதனால் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்ப வேணான்ட்டு மியூசிக்கை போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பார். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ சாம்பாஜி அவருடைய வரலாறுன்னு அதை திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்கலை அப்படிங்கிறாங்களா அப்படின்றீங்க நீங்கள்? இல்லை இல்லை, நடந்ததுலாம் உண்டுங்க, நடக்கவே இல்லைன்னா நான் சொல்லலை. இவர்கள் சொல்லும் வேர்ஷனில் நடக்கலை. சரிங்களா? இவர் இந்துன்றதுக்காகவே அவுரங்கசீப் கொல்ல வந்தாருன்னு சொல்கிறது தான் தப்புன்னு சொல்ல வர. அப்போ அக்பர் என்ன இந்துவா? அவர் பையன் தாராஷுகோ அவங்க அண்ணன் வந்து இந்துவா? அது அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? அவுரங்கசீப் ஒரு அரசனாக தன் அரசாட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுத்துருக்கிறான். அதில் என்ன பிரச்சனைனா அந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சாம்பாஜியும் இவங்களும் மாற்றி 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 சண்டை போட்டு 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 மொத்தமாக 2 பேர் கஜானாவும் காலி. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்புக்கு அடுத்தால வந்த பகதூர் ஷாவும் சரி, சாம்பாஜிக்கு அப்புறம் வந்த ராஜாராமும் சரி ஏபிளான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிடையாது. அதனால் அவங்களால வரி வசூல் மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒழுங்காக பண்ண முடியாமல் எல்லாம் சொதப்பலாகி அந்த நேரத்தில் உள்ளே புகுந்து கிழக்கிந்திய கம்பெனி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அவுரங்கசீப்புக்கு பிறகு இல்லை சாம்பாஜிக்கு பிறகு ஒரு ஏபிளான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்திருந்தால் இந்தியா தப்பிச்சிருக்கலாம். ஆங்கிலேயர்கள் கையில் போகாமல் இருந்திருக்கலாம். ஆங்கிலேயர் வந்து வந்தவொடனே பிடிச்சாங்கன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவன் 1630 வந்து கல்கத்தாவை பிடிக்கும்போது 1754, சுமார் 124 வருஷம் ஆயிடுச்சு. 124 வருஷன்றது எவ்வளோ பெரிய காலகட்டம்னு யோசிங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக அவனால் இங்கே எதுவுமே பண்ண முடியல. ஷாஜகான்ட்ட 2 வாட்டி ஃபைன் கட்டியிருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த வெஸ்ட் பெங்காலில் ஆஃபீஸை போட்டுவிட்டு அங்கே அந்த துர்கா பூஜா டைமில் வர பெண்களெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு ஷாஜகான் படையோட வந்து அடி வெளுத்து 1.5 லட்ச ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க 2 தடவை. அவுரங்கசீப்ட ஒரு தடவை ஃபைன் கட்டியிருக்காங்க. நம்ம பார்க்குற அதே மாதிரி திரு மாமன்னர் சிவாஜி அவர்கள்ட்ட கூட வந்து பயந்து இங்கே சென்னை அவர் வந்ததாகவும் இல்லை அது அப்படிலாம் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்தாரா இல்லையான்னு தெரியாது. இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டு தான் அதுக்கு அடையாளம். காளிகாம்பாள் கோயில் அது ஒன்று தான் ஆதாரமே தவிர வேற ஒன்றும் ஆதாரம் கிடையாது. அவர் தம்பி அந்த திருவண்ணாமலை கோவில இடிக்கப்பட்ட போது அவர் தான் காப்பாற்றினாரு, புறநமித்து கட்டினாரு. நிறைய புனைவுலாம் நிறைய வருங்க. அதில் வந்து வெங்கோஜின்னு அவரோட இன்னொரு தம்பி இருக்கார். அவர் தான் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததெல்லாம் நிறைய நடந்தது. சிவாஜி வந்து அவருக்கு இன்னொரு ஹேபிட் என்னென்னா, எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் சூரத்தில் போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்ட்ரியை கொள்ளையடிப்பார். அதனாலே சிவாஜி வர்றாருன்னா பயப்படுவாங்க.
ஏன்னா நம்ம சொன்னோம் 2 தடவை முடிச்சு விட்டாங்கன்னு. 2வது தடவை முடிச்சு விட்டதுக்கப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கே காசு இல்லை அவர்கிட்ட. சிவாஜி கிட்ட. ஆமாம், இவனுக்கு தான் தட்சணையை தட்டில் போடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்களே. 1 கோடி ரூபா ஆச்சு முதல்ல. 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபானா இன்னைக்கு வேல்யூக்கு பல லட்சம் கோடி இருக்கும் போல இருக்கு. ஒரு 1000 கோடி சொல்லலாம். அன்னைக்கு 1000 கோடி வாங்கிட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்ட்டு சூரத்தில் போய் திருப்பி கொள்ளையடிச்சு வந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் திருப்பி ஸ்டெபிலைஸ் ஆனார். உடனடியாக ஃபண்டு கிரன்ச்சுன்னா இப்போல்லாம் கடன் வாங்கலாம். அப்போ எங்கே போய் கடன் வாங்குறது? அது ராஜாக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு எவன்கிட்ட காசு இருக்கும். ஸோ அதனால் அந்த கிழக்கிந்திய அதுலேருந்தே சிவாஜி வர்றாருன்னா கொஞ்சம் எப்போவுமே சூரத் ஃபேக்ட்ரியை வந்து கொஞ்சம் எம்டியாகவே தான் வச்சுருப்பாங்களாம். காசெல்லாம் அங்கே வைக்க மாட்டாங்களாம், சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலாந்துலேருந்து கப்பலில் கோல்டு காயின் வரும். அந்த கோல்டு வச்சு தானே நீங்கள் இங்கே பொருள் வாங்க முடியும். இங்கே பொருள் வாங்கணும்னா நீங்கள் கோல்டு கொடுத்து தான் பொருள் வாங்கணும். அந்த கோல்டை இவர் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் மேக்ஸிமமே எப்போவுமே கோல்டை வந்து மெட்ராஸ்லேயோ இல்லை கல்கட்டாவில் தான் வைப்பாங்களாம், சூரத்தில் வைக்க மாட்டாங்களாம். அதனால தான் இங்கே சென்னை பக்கம் அவர் வர்றாரு அப்படின்னு பயம் அப்படின்னு அது சொல்லிப்பாங்க. அதுக்கு சரியான ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது. இந்த கல்வெட்டில் ஒரு குறிப்பு இருக்குது, சிவாஜி வந்தாருன்னு எழுதி வச்சிருக்கு. ஆனால் அது இந்த காலகட்டம் இது. சரபோஜி இங்கே வந்து தஞ்சாவூரை ஆண்டது, அது வந்து வெங்கோஜியோட வம்சம், சிவாஜியோட நேரடி வம்சம் கிடையாது. செஞ்சிக்கோட்டையில் வந்து ராஜாராம் வந்து கடைசி காலத்தில் தங்கியிருந்தார் அவங்களுடைய மனைவியோட வந்து. இல்லை, அவர் திருமணமே செய்யலை. அவர் ராஜாராமன்னு இந்த சொய்ராபாய் சொன்னேன்ல, அவங்க பையன். அவர் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப் செத்த உடனே சாகுஜின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னானே, சாம்பாஜியோட பையன், அவர் வந்துட்டார். அவர் வந்தோடனே அவருக்கு பயந்து இவர் ஓடி போயிட்டார். ராஜாராம் வந்துட்டார். ஆமாம், ஓடினவர் இங்கே செஞ்சிக்கோட்டையில் வந்து தங்கியிருக்கிறாரு. ஏன்னா செஞ்சிக்கோட்டையெல்லாம் வந்து வெங்கோஜி கண்ட்ரோலில் இருக்குது. கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தார். அப்புறம் டிபி வந்து செத்துட்டார். அவர் வேறு ஒன்றுமே ஆகலை. டிபி வந்து நிறைய பீடி பிடிப்பார். டிபி வந்து செத்துட்டார். அதோட அவருக்கு இதை முடிஞ்சு போச்சு. அவங்க சொய்ராபாயெல்லாம் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் சாகு மகாராஜ் இருந்தாங்க. அதுக்கு சாகு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்த பேஷ்வாக்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஏரியாவாக ஆட்டையை போட்டு அவங்கவுங்க நாங்கள் தான் ராஜான்ட்டாங்க. பூனேல ஆட்சி காலம்னு ஒன்று இருக்கு. அதுவா பேஷ்வா ஆட்சி காலம்னா என்னது? பேஷ்வானா மந்திரின்னு அர்த்தங்க. மந்திரி எப்படி ராஜாவாவார்? எல்லா மந்திரியும் ஆளுக்கு பரோடா நீ வச்சுக்கோ, காக்கிநாடாவை நீ வச்சுக்கோ, இதோ நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி பரோடா ஒருத்தனை கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொருத்தரை கொடுத்து எல்லாம் பிரித்து அவங்களுக்குள்ளேயே பங்காளிங்க எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு குவாலியர் கோட்டை ஒன்றை மட்டும் வச்சுருந்தாங்க. அவர் சாகு மகாராஜ் வந்தோடனே நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குவாலியரை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா குவாலியரில் இவர் ராஜாராமன் இருந்தாருன்றதுனால அதனால் அதை ஒன்றை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தோடனே இவர் ஓட்டார். அவர் அதோட சிவாஜியோட பரம்பரைக்கு அந்த அவரோட பேரங்காலத்திலே மராட்டி ஆட்சி காலம்னா இது சாம்பாஜி தான். சாம்பாஜிக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் வந்துட்டாங்க. சாம்பாஜிக்கு அப்புறமே பேஷ்வாக்கள் எல்லாத்தையும் பங்கு போட்டாங்க. சாகுஜி அது வரைக்கும் ஃபுல்லாக ஆட்சி பண்ணல. சாகுஜி அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட பேரன் இன்னொரு சாகுஜி வந்தார். இன்னும் அந்த குடும்பம் இருக்கு. பட் அவங்களோட ஒரு பேரன்னா அவர் வந்து இந்த நிறைய இந்த சீர்திருத்தங்கள்லாம் பண்ண. அது வந்து இந்த சாகு மகாராஜோட பேரன் சாகு மகாராஜ். ஓ புரியுதுங்களா? சிவாஜியோட பேரன் சாகு, அவரோட பேரன் அடுத்த சாகு. அவர் தான் வந்து இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தது. அரண்மனை வேலைகள்லேயே இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அரண்மனையில் பார்ப்பனர் அல்லாதவரை வச்சு சமையல் பண்ண சொன்னார். பார்ப்பனர்கள் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா, சாப்பிடாட்டி போ அப்படின்ட்டாரு. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை செலவழித்து பல விதமான புதிய தகவல்கள் என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. உனக்கு எதுவுமே நார்மலாக நடக்காதா?